வெல்கம் பேக் டு வென்பா மீடியா டெக். ஸோ இந்த வீடியோவோட நம்ம வந்து பேசிக்ஸ் எல்லாமே முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி மாடிஃபை பண்ணுறது, அதுக்கான எப்படி வந்து அந்த பியூர் பாயிண்ட் செட் பண்ணுறது அப்படிங்கிற வச்சு நம்ம வந்து பேசிக்காக முடிக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து வர வீடியோவில் கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன அளவுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வீடியோவை போட்டுறோம். தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட இது பிவோட் பாயிண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். ஸோ நார்மலாக இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பிவோட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. எனக்கு இந்த பிவோட் பாயிண்ட் வந்து எனக்கு வேண்டிய இடத்துக்கு நம்ம கஸ்டமைஸாக மாற்றிக்கணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, அட்ஜஸ்ட் பிவட் அப்படின்னா மூவ் ரொட்டேட்னா. ஸோ இதில் வந்து அஃபெக்ட் பிவட் ஒன்லி அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த பிவட் பாயிண்ட் வந்து எடிட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ நான் இதை வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து அனிமேஷன் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். பிவட் பாயிண்ட் மாற்றி வச்சு இந்த டோர் அனிமேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இங்கே பிவட் பாயிண்ட் வேணும் அப்படிங்கும்போது இங்கே வச்சுட்டு மறுபடியும் இந்த பிவட்டை வந்து அஃபெக்ட் பிவட் ஒன்லி எடுத்து விட்டோம்னா ஸோ பிவட் பாயிண்ட் இங்கே வந்துடும். ஸோ நம்ம வந்து இது வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி நான் அனிமேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த பிவட் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஒன்ஸ் வந்து பிவட் பாயிண்ட் மாறி இருக்குது அப்படிங்கும்போது எப்படி எனக்கு சென்டர் பிவட் வேணும் அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்து அஃபெக்ட் பிவட் கொடுத்து சென்டர் டு ஆப்ஜெக்ட் கொடுத்தோம்னா சென்டர் பிவட் வந்து இங்கே உட்காந்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி எனக்கு பிவட் வந்து இந்த எட்ஜு போகணும் அப்படிங்கும்போது நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்கே கொடுத்துக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டூலு. ஸோ இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் இதை வந்து செப்பரேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட், அதாவது பிவட் பாயிண்ட்டை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, ஈஸியாக எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படியும் வந்து இந்த ஸ்னாப் டூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.